ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன விலாக்னா, ஒரு மிட் நைட் அவுட்டிங் தான். இது சடன்லி பிளான் பண்ணி லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நைட்டு கிளம்புனோம். எங்கே போகிறதுன்னு உடனே டிசைட் பண்ணல. சரி போகலாம், போயிட்டுருக்கும் போதே பார்க்கலான்னு. டைம் பாருங்கள் 10 o'clock. பட்டுக்கு அப்போயே தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. நான் சீட்டில் போட்டேன். நாங்கள் அப்புறம் ஃபைனலி எங்கே பிளான் பண்ணோன்னா அண்ணா நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அண்ணா நகர் போயிட்டு. மிட் நைட்டு சம்டைம்ஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, சரி போகலான்னு பிளான் பண்ணோம். பாருங்கள், அந்த டைமில் எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எங்களையும் நினச்சிருப்பாங்க. நாங்களும் அது மாதிரி தானே போகிறோம் இல்லையா. செம்ம டிராஃபிக் அந்த டைம்லேயும். நான் இது கேப்சர் பண்ணும்போதே 11 o'clock ஆகிடுச்சு. அந்த டைமே அவ்வளோ டிராஃபிக். இது வந்து தாம்பரம் வந்தபோதே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்குது. இந்த சைடு தேட்டர்னால பயங்கர டிராஃபிக் ஆனிச்சு. அது இல்லாமல் நார்மலாகவே நாங்கள் போகிற வரைக்குமே டிராஃபிக் இருந்தது. 10 o'clock கிளம்புனோம். இப்போ வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கிராஸ் பண்ணி போகிறோம். போகும்போதே எங்களுக்கு அங்கே 11:30 12 o'clock ஆகிடுச்சு. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் தான். ஸோ அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம். நைட் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ 11:10 ஆகுது. அதே டிராஃபிக்கில் தான் நிற்கிறோம் நாங்கள். பட்டு இந்த டைம்லாம் தூங்கிட்டாங்க. நாங்கள் போய் இறங்கும்போது அவள் முடிச்சிட்டா. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டோம். அவ்வளோ ஆனால் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. சடனாக அவள் வந்து வெளியில் வரும்போது அவள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளில போகும்போது. அண்ணா நகர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சிட்டி டே டைமில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நைட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய மரம் இருக்கும் இந்த சைடில். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த லைட்டிங்க்கும் அந்த மரம் மட்டும்தான் அதிகமாக தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இப்படி பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா அமடோரா தான். இது வந்து டெசர்ட் ஷாப் தான். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஸ்பைஸ் சாப்பிட்டுட்டு தான் டெசர்ட்க்கு வருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டெசர்ட் சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்பைஸ் சாப்பிட்டு போனோம். இங்கே வந்து ஒரு 2 items சாப்பிட்டோம். இது வந்து ஒரு கேக்கோட நேம் பார்த்திங்கன்னா ப்ரூக்லின் பிளாக் அவுட். இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரெஷர் சம்திங் ஏதோ வரும், சாரி நேம் மறந்துடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெஷர்னு சொல்கிறேன் இல்லையா, அது ஏதோ மில்கில் ஷோக் பண்ணியிருப்பாங்க. அந்த கேக் வந்துட்டு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சாக்லேட் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே வாங்கிட்டு பாப்பாவும் அந்த டைம் முடிச்சிட்டா நாங்கள் இறங்கினோன்னே. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது எங்கே போனோன்னா டெம்ப்னு ஒரு ஷாப் தான் போனோம். அங்கே போகும்போது அங்கேயும் ரொம்ப க்ரௌட் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து மெயின்லேயே இருந்துச்சு. நான் லொக்கேஷன் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே அது வந்து ரூஃப் டாப் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த சைடு வந்து உட்காந்துக்கிட்டோம். பட்டும் இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா காரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து நைட் டைமில் வந்து பைக் ரைடு கார் ரைடெலாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். சடனாக பாப்பா அந்த சவுண்ட்லாம் கேட்டு கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் இதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது பேரும் மறந்துச்சு எனக்கு. பர்கர் வாங்கினோம். அப்புறம் வந்து ஸ்பைசி சம்திங் ஏதோ ஒரு சிக்கனோட பாப்கார்ன் மாதிரி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதை வந்து சாஸோடு கொடுத்துருந்தாங்க, மயோனஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால். நான் தூக்கம் வரும் அழுவான்னு பார்த்தேன், ஆனால் அவள் சடனாக அந்த கலர்ஃபுல்லாக எல்லாம் பார்த்தோன்னே நல்லா என்ஜாய் பண்ணால். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈஸியாக ரூட் எடுத்தாச்சு. அங்கே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு, ஆக்சுவலாக சென்னையே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கோம். தாம்பரத்துலேருந்து அங்கே சுற்றி மீனம்பாக்கம் அங்கே கிராஸ் பண்ணி அசோக் நகர் கோயம்பேடுலாம் தாண்டி அண்ணா நகர் போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஈசிஆர் எடுத்து ஈசிஆர்லேருந்து சோழிங்கநல்லூர் அப்புறம் வந்து வண்டலூர் அப்படி சுற்றி வந்தோம் வீட்டுக்கு வரும்போது. பாருங்கள், மணி 1 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஈசிஆர் ரூட் தான் எடுத்திருக்கோம். பாப்பா தூங்கிட்டா, அவளை சீட்டில் போட்டேன். நான் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்து வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போது. அதுக்கப்புறம் பாப்பாவை பின்னாடி சேஃபாக படுக்க வச்சுட்டு நான் முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். இது வந்து சோழிங்கநல்லூர் வாட்டர் டேங்க் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. பிலால் கிட்ட நின்று பார்த்தோம். இங்கே நிறைய மாறிடுச்சு. முன்னாடி இந்த ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நல்லா உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி பயங்கரமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷாப்பெல்லாம். பார்க்க நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஈஸியால் இந்த பிரிட்ஜ் வரும் இல்லையா, இந்த ஏரியும் கடலும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனோம். இதெல்லாம் டே டைமில் பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ நாங்கள் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப மெதுவாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். பாப்பாவும் தூங்கினா, அவள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு மெதுவாக போனாங்க எங்கள் ஹஸ்பண்ட். அவ்வளோதான். நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வண்டலூர் எடுத்துட்டோம்.
வண்டலூர் ரோடு வந்து கிராஸ் பண்ணி வண்டலூர் தாண்டியாச்சு. ஸோ அப்படியே அது நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான். இப்போ நான் போகும்போதே மணி 2:15 ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.